எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்களா? கர்த்தர் நல்லவர் அல்லவா? தேவன் எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார். Dieu est bon et a fait de nombreux bienfaits dans nos vies. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன் அற்புதங்களை செய்திருக்கிறார். Dieu a fait des bienfaits dans chacun de nos vies. ஆமென். Amen. பாருங்கள், தேவன் நம்மை ரட்சித்து அம்போ என்று வீதியிலே விடாமல் எங்களை வழிநடத்துகிறார். Dieu nous a sauvés et ne nous a pas délaissés, il continue à nous guider. எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் உங்களை வழிநடத்துகிறார்னு சொல்லி? Combien de personnes pensez-vous que Dieu vous guide? ஆமென். ஆமென். Amen. ஒரு தோழன் அல்லது ஒரு நண்பன் சேர்ந்து வருவது போலத்தான் நம்முடைய தேவன் நம்மோடு கூட வருகிறவர். Dieu marche avec nous comme un ami marche avec un autre ami. ஆனால் எப்பொழுது தேவன் என்னோட இருக்கிறார் என்று நாங்கள் அறிந்து கொள்ள முடியும் என்று சொன்னால், ஒரு ஆபத்தான சூழ்நிலையிலே, ஒரு பயங்கரமான சூழ்நிலையிலே, கைவிடப்படுகிற ஒரு சூழ்நிலையிலே தான் எங்களுக்கு தெரியும், ஆம் தேவன் இருக்கிறார். Mais quand pouvons-nous savoir véritablement que Dieu est avec nous? C'est quand nous sommes dans une situation de difficulté, dans une situation où tout le monde nous a délaissés. உபாகமம் 8ஆம் அதிகாரத்திலே 2வது வசனத்திலே பாருங்கள். Dans Deutéronome 8 verset 2, on peut உன் regarder. தேவனாகிய கர்த்தர் உன்னை நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. A and the last verse. Souviens-toi de tout le chemin que l'Éternel ton Dieu t'a fait faire. இங்கே மோசே இந்த வசனத்தை இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார். C'est Moïse qui dit ces paroles au peuple d'Israël. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை வழிநடத்தி வந்த சகல வழிகளை நினைத்துப் பார். Souviens-toi de tout le chemin que le Seigneur t'a fait marcher. என்னையும் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், இதுவரையிலே நான் உன்னை நடத்தி வந்த எல்லா வழியையும் நீ நினைப்பாயாக. Dieu me regarde, vous et moi, et nous dit, regarde tout le chemin que je t'ai fait parcourir jusqu'à présent. மோசே எகிப்தின் சகல சாஸ்திரங்களையும் அதாவது எல்லாவற்றையும் கற்று தேர்ந்தவர். He knows everything. Moïse était quelqu'un qui avait été instruit dans toutes les choses de l'Égypte, des connaissances de நல்ல இன்டெலிஜென்ட் ஆன ஆள், அதாவது சிறந்த ஒரு அறிவாளி. C'était quelqu'un de très intelligent. தேவன் இவரை சந்தித்து இந்த ஜனங்களை வழிநடத்த வேண்டிய பொறுப்பை மோசேயிடம் கொடுத்தார். Mais Dieu l'a rencontré, l'a touché et lui a donné cet objectif de guider le peuple d'Israël. மோசே கிட்டத்தட்ட 40 வருடங்கள் இந்த ஜனங்களை வழிநடத்தினார். Et pendant 40 ans, Moïse a guidé le peuple d'Israël. ஜனங்களை வழிநடத்துவது என்பது எந்த ஒரு தலைவனுக்கும் ஒரு சிரமமான ஒரு காரியம். Guider un peuple, c'est quelque chose de difficile pour toute personne. நான் சொல்ற சரியா? Est-ce que c'est vrai? வீட்டை ஒரு குடும்பத்தை வழிநடத்தவே படுற பாடு நீங்க. ஒரு ஃபேமிலியை வழிநடத்த, பிள்ளைகளை ஒழுங்கா நடத்த, சிச்சிக்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்க. C'est déjà difficile de mener une famille, d'avoir une famille. ஒரு சபையை வழிநடத்த போதவர் படுற பாடு உங்களுக்கு தெரியுமா? Est-ce que vous connaissez les difficultés que rencontre un pasteur pour conduire une église? எத்தனை பேரை ப்ளீஸ் பண்ண வேண்டியிருக்கு, சமாதானப்படுத்த வேண்டியிருக்கு. Combien de personnes nous devons plaire et combien de personnes nous devons apporter la paix? அப்ப மோசேயின் நிலைமையை பாருங்க. Alors imaginez-vous la situation de எவ்வளவு Moïse. கஷ்டப்பட்டிருப்பார். À travers de nombreuses difficultés, il a dû passer. அங்க ஜனங்கள் முரட்டாட்டம் பண்ணினார்கள். Et les gens se sont rebellés contre lui. முறுமுறுத்தார்கள். Ils ont murmuré contre lui. இதனாலே மோசே 2 தடவை தவறு விட வேண்டியதா இருந்தது. Et à cause de cela, Moïse a fait des erreurs 2 fois. ஒரு சந்தர்ப்பத்திலே அங்கே தேவன் மோசேடன் சொன்னார், அங்கே மலையை பார்த்து பேசு என்று சொன்னார். அவர் மலையை ஓங்கி 2 தடவை அடித்தார் என்றால் ஜனங்களுடைய முறுமுறுப்பு தாங்க முடியாமல். Une fois quand le Seigneur lui a dit parle au rocher, au lieu de parler au rocher, il l'a frappé parce que les gens murmuraient contre lui. 2வது தவறு விட்டார். தேவனோடு நேரம் செலவழித்து இந்த ஜனங்களுக்கு அங்கே கற்பனைகளை கொண்டு வந்து கொண்டிருந்தார். தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட ஒரு கற்பனையை கையிலே கொண்டு வருகிறார். La 2e fois, il a apporté les tablettes où étaient inscrits les commandements de Dieu, inscrits par la main de Dieu. கீழே ஜனங்கள் புசித்து குடித்து விக்கிரக ஆராதனை செய்து அங்கே விளையாட ஆரம்பித்தார்கள் என்று நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம். Mais nous lisons dans la Bible que les gens en bas de la montagne, ils buvaient, ils festoyaient et ils priaient les idoles. மோசே மிகவும் கோபப்பட்டு அந்த கற்பலை எறிந்து உடைத்தார் என்று நாங்கள் வாசிக்கிறோம். Moïse est donc irrité et il a pris les 2 tablettes et il les a brisées. பாருங்கள், மோசே எகிப்திலிருந்து ஜனங்களை விடுதலையாக்கி வழிநடத்தினவர். Nous voyons que Moïse a délivré le peuple d'Israël d'Égypte et il les a guidés. செங்கடலை பிளந்து வெட்டாந்தரையிலே நடக்கும்படி ஜனங்களை வழிநடத்தினவர் மோசே. Il les a guidés en coupant la mer en 2 et en le faisant traverser. வனாந்தரத்தின் ஊடாக 40 வருடங்கள் இந்த ஜனங்களை வழிநடத்தினவர் மோசே. Pendant 40 ans, il a guidé le peuple d'Israël à travers le désert. இப்பொழுது யோர்தான் வரைக்கும் வந்தாச்சு. Maintenant, ils sont arrivés au niveau du Jourdain. யோர்தானை கடந்தால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமி. Et une fois qu'ils auront traversé le Jourdain, ils se retrouveront dans la terre promise.
இப்பொழுது யோர்தானின் இக்கரையிலே அவர் நிற்கிறார், அவர் அங்காலே செல்ல முடியாது, தேவன் அனுமதி கொடுக்கவில்லை. Mais il est obligé de se tenir de l'autre côté du Jourdain. Dieu ne lui a pas donné l'autorisation de traverser le Jourdain et d'aller dans la terre இந்த promise. கரையிலே நின்றுதான் இந்த வசனத்தை வாசிக்கிறார். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. Et c'est de l'autre côté du Jourdain qu'il dit ces paroles. Souviens-toi de tout le chemin que l'Éternel, ton Dieu, t'a fait marcher, t'a fait faire. தேவன் தமக்காக பிரித்தெடுத்த ஜனங்களை எப்படி வழிநடத்துகிறார் என்று இங்கே மோசே ஜனங்களோடு பேசுகிறார். Nous voyons que Moïse dit et rappelle à son peuple comment Dieu les a guidés. உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரியும் கர்த்தர் உங்களை எப்படி வழிநடத்தினார் என்று. Chacun de nous savons comment Dieu nous a guidés personnellement. எங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ தேவைகள், எத்தனையோ பிரச்சனைகள். Dans nos vies, nous avons beaucoup de difficultés, parfois beaucoup de problèmes. ஆனால் நான் திரும்பி பார்க்கிறேன், என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் எத்தனை நன்மைகளை செய்தார். Mais quand nous nous retournons, quand moi me retourne, je vois combien de bienfaits Dieu a fait dans ma vie. உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன் எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார். Et à travers tous vos vies, Dieu a fait de nombreux bienfaits. ஆனாலும் தேவனுடைய வழிநடத்தல் ஒரு விசேஷித்தது. Mais le fait que Dieu nous guide est différent, il nous guide différemment. என்னவென்று சொன்னால் முதலாவது அவர்களை சோதனையினூடாக வழிநடத்தினார். D'abord, il les a guidés à travers les épreuves. இங்கே நாங்கள் வாசித்தோம், கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று உன்னை சோதித்து உன் இதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் இந்த 40 வருஷம் அளவும் வனாந்திரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. Il est dit, souviens-toi de tout le chemin que l'Éternel ton Dieu t'a fait faire pendant ces 40 années dans le désert, afin de t'humilier et de t'éprouver, et pour savoir quelles étaient les dispositions de ton cœur. தேவன் சோதனையினூடாக முதலாவது அவர்களை வழிநடத்தினார். Donc nous voyons que Dieu les a guidés à travers des épreuves d'abord. வேதத்திலே நாங்கள் வாசிக்கிறோம், சோதிக்கப்படுகிற எவனும் தான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. Dans la Bible, il est dit que celui qui est éprouvé ne dise pas qu'il est éprouvé par Dieu. இப்போதானே சோதனை தேவன் வழிநடத்தினார் என்று சொன்னால் அதுக்கிடையில் இன்னொரு வசனம் சொல்லுது, சோதிக்கப்படுகிறவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. அதாவது தேவன் ஒருவனையும் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. On a vu que Dieu éprouvait, mais par contre, il est aussi dit dans la Bible qu'on ne doit pas dire que Dieu nous éprouve. Donc, quelle est la signification de ces deux versets? தகப்பன் சிட்சியாத புத்திரர் உண்டோ? Est-ce qu'il y a un enfant un enfant qui n'est pas discipliné par un père? Pourquoi un père discipline son fils? Est-ce que c'est à cause de la colère? C'est pour que leurs enfants aient ensuite un bon avenir et qu'ils soient bénis. தேவன் சோதனையினூடாக என்னையும் உங்களை நடத்தி இருந்தால் எங்களுடைய நன்மைக்காக அதை செய்தார். ஒரு தகப்பன் பிள்ளையை சிட்சிக்கிறது போல சிட்சித்தார், அவ்வளவுதான். Si Dieu nous conduit à travers des épreuves, c'est pour qu'ensuite nous ayons des bienfaits par la suite. வேதத்திலே நாங்கள் வாசிக்கிறோம், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு அவர் வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை அவன் பெறுவான் என்று வேதத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். Il est dit dans la Bible que celui qui réussit les épreuves est bien heureux et qu'à la fin il recevra la couronne de victoire. அது மாத்திரமல்ல, இன்னும் ஒரு வாக்குத்தத்தம் இருக்குது, அங்கே மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறு ஒரு சோதனையும் உங்களுக்கு நேரிடவில்லை. Un autre verset dit que nous n'éprouvons que les épreuves qu'un homme peut subir. சிலர் சொல்வார்கள், நான் போன பாடு உங்களுக்கு தெரியாது, ஒருவரும் படாப்பாடு நான் பட்டேன், நாய் படாப்பாடு பட்டேன்னு சொல்வார்கள். Certains disent, vous savez pas à travers quelles difficultés je suis allé, même un chien n'a pas ces difficultés. ஆனால் வேதம் சொல்றது மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் ஸ்பெஷலா ஒரு சோதனை நமக்கு வரவில்லை. Mais la Bible dit bien que nous n'avons que les difficultés à travers lesquelles passent les hommes normalement. ஆனால் அதிலே ஒரு விசேஷித்த வார்த்தை இருக்கிறது, தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அடுத்த வசனம் அதோடு சேர்ந்து வருகிறது, தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். Mais il y a un autre verset qui accompagne ce verset dit que Dieu est bon et qu'il est loyal. ஆகவே நீங்களும் நானும் சோதனை கூடாக போனாலும் தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்று சொன்னால் தேவன் நம்மோடைய கூட அந்த சோதனையிலே நடக்கிறார். Dieu est vrai, c'est-à-dire que quand nous allons à travers une difficulté, Dieu vient aussi avec nous. அது தொடர்ந்து சொல்றது, உங்களுடைய திராணிக்கு மிஞ்சி நீங்கள் சோதிக்கப்படாதபடிக்கு சோதனை நின்று தப்பித்துக் கொள்ளும் போக்கையும் ஒரு வழியையும் உங்களுக்கு உண்டாக்குவார். Il est aussi dit que Dieu nous a choisi, nous a trouvé un chemin pour pouvoir nous sauver de ces problèmes. இப்ப கேள்வி, எது வரைக்கும் இந்த சோதனை நமக்கு இருக்கிறது? La question maintenant c'est jusqu'à quand nous avons à passer à travers ces épreuves. வேதத்திலே நாங்கள் வாசிக்கிறோம், தேவன் நீதிமானை சோதனை நின்று ரட்சிக்கிறார். La Bible dit que Dieu sauve le juste de ces épreuves, de ces difficultés. அதாவது தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கிறார். Il sauve ceux qui ont la foi, ceux qui ont la piété des difficultés. நான் கேட்ட கேள்விக்கு இதிலே பதில் இருக்கு. Donc vous avez la réponse à la question à laquelle எது வரைக்கும் கர்த்தர் நம்மை சோதிக்கிறார்? Jusqu'à où, jusqu'à quand Dieu nous éprouve? இப்ப சொல்லுங்க,
எது வரைக்கும் கர்த்தர் உங்களை சோதிக்கிறார்? Jusqu'à quand, jusqu'à où, jusqu'à quel point Dieu vous éprouve? கடைசி மட்டும், முடிவு பரியந்தம். ஆ, சரியா சொன்னீங்க, சொல்லுங்க. ஓ, நீதிமான்களாக, அதாவது தேவ பக்தி உள்ளவர்களாகும் வரைக்கும் கர்த்தர் என்னை சோதிக்கிறார். Dieu va nous éprouver jusqu'à ce que nous nous montrions que nous avons la foi et que nous sommes des gens justes. அது உண்மை. எவ்வளவு தூரம் நாங்கள் தேவனோடு நெருக்கமாகிறோமோ அவ்வளவு தூரத்துக்கு எங்களுடைய சோதனைகள் எங்களை விட்டு அகன்று போகிறது. Et plus nous nous approchons de Dieu et plus les difficultés, les épreuves à travers lesquelles nous passons se séparent de nous. ஆகவே கானானை பிடிப்பதற்கு வேகப்படுத்தி இவர்களை வழிநடத்தாமல் கர்த்தர் இவர்களை சோதனையினூடாக வழிநடத்தினார். ஏனென்றால் அவர்கள் கற்றுக்கொள்ளும்படியாக, ஆயத்தப்படுத்தப்பட்டவர்களாக இருக்கும்படியாக. Donc Dieu ne les a pas conduits pour tout de suite conquérir Canaan, mais les a conduits à travers des épreuves pour les préparer. பாருங்கள், அவசரப்பட்டு அந்த இடத்துக்கு அவர்களை கொண்டு போய் விடாமல் அவர்களை தகுதிப்படுத்தினார். Il ne s'est pas hâté, il ne les a pas tout de suite amenés dans la terre promise. Par contre, il les a préparés pour qu'ils soient dignes de cette terre promise. கர்த்தர் உங்களை சோதனையினூடாக நடத்துகிறார் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் கர்த்தர் உங்களை தகுதிப்படுத்துகிறார். Donc si Dieu vous guide à travers des épreuves, la signification c'est que Dieu essaie de vous rendre digne. பக்கத்துல இருக்கற தட்டி சொல்லுங்க, கர்த்தர் உங்களை தகுதிப்படுத்துகிறார். தேவன் உங்களை தகுதிப்படுத்துகிறார். Dieu est en train de vous préparer. இதுவரைக்கும் நீங்கள் முகங்கொடுத்த யுத்தங்கள் உங்களை தகுதிப்படுத்தி இருக்கிறது பிள்ளைகளே. Et jusqu'à présent, toutes les épreuves auxquelles vous avez fait face vous ont préparé. வந்த போராட்டம் எல்லாம் உங்களை கர்த்தருக்குள்ளே பலப்படுத்தி இருக்கிறது. Et toutes les difficultés que vous avez rencontrées jusqu'à présent vous ont préparé pour le Seigneur. ரெண்டு பேர் காட்டிலே விறகு வெட்ட போனார்கள். Il y a deux personnes qui sont allées dans la forêt pour couper du bois. ரெண்டு பேரும் ஒரே வயசுள்ள நண்பர்கள். Ce sont deux personnes qui avaient le même âge. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி பலசாலிகள். Et c'était deux personnes qui étaient forts tous les deux. ரெண்டு பேரிடம் ஒரே மாதிரி ஆக்ஸ் கோடாலி இருந்தது. Les deux avaient la même axe. ரெண்டு பேரும் ஒரே நேரம் வெட்ட ஆரம்பித்தார்கள். Et tous les deux ont commencé à couper en même temps. ஒருவன் மிகவும் வேகமானவன். Il y en a un qui coupait très rapidement. அவன் காலையிலே 9க்கு வேலை தொடங்கின பின்னேரம் 5 வரைக்கும் மூச்சு எடுக்காமல் வெட்டன்னு வெட்டி கொத்தி எல்லாம் சேர்த்து கொண்டிருந்தான். Il y en a un donc qui a travaillé très vite, il a commencé à 9h jusqu'à 5h du soir, il a continué à hacher. மற்றவன் ஒரு மணித்தியாலத்துக்கு ஒருக்கா ஒரு பிரேக் எடுப்பான். Mais l'autre par contre, il prenait une pause toutes les 1 heure, toutes les heures. இப்ப பிரேக் எடுக்க எப்படியும் வேகமா வெட்டறவனு தான் அதிக விறகு சேர வேணும் அல்லவா? Donc normalement, c'est celui qui coupe sans prendre de pause qui normalement a dû couper beaucoup plus de bois. சரியா 5 மணிக்கு வேலை முடிந்தோன ரெண்டு பேரும் தங்களுடைய விறகுகளை ஒன்றாக சேர்த்து கட்டினார்கள். Mais chacun à la fin a தனித்தனியா கட்டினார்கள். regroupé tout ce qu'il a coupé. ஆனால் வேகப்பட்டு வேலை செய்தவனை விட ஓய்வெடுத்து செய்தவனுடைய விறகு அதிகமாக இருந்தது. Mais le bois qui avait été coupé par celui qui prenait des pauses était beaucoup plus nombreux en quantité que celui qui ne prenait pas de pause. நண்பன் கேட்டான், இது எப்படி ஆகும்? நீ ஒரு மணித்தியாலத்துக்கு ஒரு 15 நிமிஷம் பிரேக் எடுத்திருக்கிறே, நான் தொடர்ந்து வேலை செய்தும் இப்படி எனக்கு உன்ன மாதிரிக்கு நிறைய கிடைக்கலைன்னு சொன்னார். Donc celui qui ne prenait pas de pause a demandé à celui qui prenait des pauses, mais comment cela fait-il? Toi tu prenais des pauses à chaque fois, comment tu as pu couper plus que moi? அவை ஓய்வெடுத்தவன் நான் ஒரு மணித்தியாலத்துக்கு ஓய்வெடுக்கும் பொழுது உடம்பிலே ஒரு பலத்தை உண்டாக்குவது மாத்திரமல்ல, என்னுடைய கோடாலியை ஆக்சை நான் என்ன செய்வேன், தீட்டுவேன். அதற்கு பிற்பதாக மிக வேகமாக திறமையாக வெட்டக்கூடியதாக இருந்தது சொன்னார். Et l'homme lui a répondu, non seulement quand je prenais ma pause je régénérais ma force, mais en plus j'affûtais ma hache. அது கூராக இருந்தா ஈஸியா வெட்டலாம் தானே, என்ன மழுங்கி போன ஒரு கோடாலியை விட. J'affûtais ma hache pour qu'elle soit bien tranchante et pour qu'elle puisse couper le bois. தேவன் சோதனையினூடாக நம்மை கூரான இயந்திரமாக மாற்றுகிறார். Donc nous voyons que Dieu à travers les épreuves nous affûte. ஆகவே தேவன் அவசரப்படுத்தி அவர்களை கொண்டே கானானுக்குள்ள இறக்காமல் அவர்களை சோதனையினூடாக வழிநடத்தி அவர்களை ஆயத்தப்படுத்தி பலப்படுத்தி எல்லா எதிரிகளையும் ஜெயித்து அவருடைய கையினாலேயே வெற்றி கண்டு அங்கே கானானுக்குள்ளே போய் சேர்ந்தார்கள் என்று நாங்கள் வாசிக்கிறோம். Donc Dieu ne les a pas hâtés à travers la terre promise, il les a préparés pour qu'ils puissent avoir des victoires et entrer dans la terre promise. ஆகவே சோதனையினூடாக நடக்கும் பொழுது கலங்க வேண்டாம், கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார், உங்களோட கூட இருக்கிறார். Donc quand vous râlez à travers les difficultés, n'ayez crainte parce que le Seigneur est avec vous. அடுத்ததாக நாங்கள் பார்க்கிறோம், அவர்களை தேவன் வனாந்திரத்தினூடாக வழிநடத்தினார். Ensuite nous voyons que Dieu les a guidés à travers le désert. அவர்கள் எங்கே இருந்து வருகிறார்கள் என்றால், அதாவது மிகப்பெரிய நாகரிகம் என்றால் மாடர்ன் நாகரிகம் உள்ள ஒரு எகிப்து தேசத்திலிருந்து வர, அந்த காலத்திலே அது நாகரிகம் உள்ள ஒரு தேசம். D'où est-ce que le peuple d'Israël venait? Il venait d'un peuple qui était très moderne, très civilisé à l'époque, l'Égypte.
எகிப்திலே உலக அதிசயங்களில் ஒன்றான அங்கே பிரமிட் இருக்கிறது. En Égypte, il y a l'une des merveilles du வேர்ல்ட் monde, ஒண்டர். les pyramides. அங்கே அது மாத்திரமல்ல, அந்த தேசத்தை செழிப்பாக்குகின்ற எல்லா இடமும் தெரிந்த ஒரு நைல் நதி இருக்கிறது. Et il y a aussi une rivière qui rend tout la terre prospère. அங்கே பார்வோனுடைய அழகிய கட்டடங்கள் இருக்கிறது. Il y a les palaces du pharaon, le palais du pharaon. இப்படியாக எல்லாமுமே எகிப்திலே ஆடம்பரமான ஒரு தேசம். Donc c'est une terre prospère. இவர்கள் அந்த ஆடம்பரத்தை அனுபவிக்காவிட்டாலும் ஆடம்பரமான தேசத்திலே வாழ்ந்த ஜனங்கள் தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள். Et même si le peuple d'Israël n'a pas profité de cette prospérité, ils ont vécu dans un pays qui était prospère. இவர்கள் இப்பொழுது நிமிர்ந்து பார்த்தால் வனாந்தரம். Mais quand ils se retrouvent dans le désert, quand le peuple d'Israël lève les yeux et regarde, ils n'ont que le désert devant leur regard. கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் அவர்கள் பார்த்தால் எல்லாம் மணல் காடு, வேறொன்றும் இல்லை. Tout ce qu'ils voyaient jusqu'où pouvaient porter leur regard, ce n'était que le désert. இப்போது தேவன் கொடுத்தால் தான் தண்ணீர். Et c'est seulement si Dieu leur donnait de l'eau qu'ils pouvaient boire. தேவன் கொடுத்தால் தான் மன்னா. C'est seulement si Dieu leur donnait la manne qu'ils pouvaient manger. தேவன் கொடுத்தால் தான் இறைச்சி. C'est seulement si Dieu leur donnait de la viande qu'ils pouvaient manger de la viande. எல்லாவற்றிலும் அவர்கள் தேவனையே சார்ந்து வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலைக்குள்ளே தள்ளப்பட்டார்கள். Ils étaient poussés dans une situation dans laquelle ils devaient toujours compter sur Dieu pour pouvoir vivre. இஸ்ரவேலிலே அவர்கள் 1000 தெய்வங்களை கண்டவர்கள். En Égypte, ils avaient de nombreux dieux. இப்பொழுது தேவன் ஒருவர்தான் அவருடைய தெய்வம். Mais en Israël, dans le désert, ils n'ont qu'un seul Dieu. எல்லாவற்றுக்கும் அவரிலே தான் சாய்ந்திருக்க வேண்டும். Et ils n'ont qu'un seul choix, c'est d'avoir confiance en ce Dieu-là. ஹலோ, எங்களுடைய வாழ்க்கை அனுபவம் எல்லாம் இது, அதை குறித்தெல்லாம் நான் பேசுகிறேன். Est-ce que ce n'est pas aussi l'expérience de notre vie? எத்தனையோ கண்டு வந்த நாங்கள். Nous avons aussi vu beaucoup எத்தனையோ de choses. நம்பிக்கைகளிலே வாழ்ந்த நாங்கள். Nous avons vécu avec beaucoup d'espoir. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் ஒருவர்தான் எல்லாம். Mais aujourd'hui, dans notre vie, Amen. nous avons un seul espoir, c'est le ஆமென். Seigneur. கைதட்டல் கொடுக்க வேண்டியதுதான். அவரிலே தான் நாங்கள் சாய்ந்திருக்கிறோம். Et nous nous reposons seulement en lui. இங்கே குயின்சி ஒரு நல்ல சாட்சி சொன்னார். Queen Siaka a dit un bon témoignage. வேலை செய்யற இடத்திலே வேலையை விட்டு நீக்கிறது மாத்திரமல்ல, அவ நிரந்தரமாக இல்லாம பண்ண முயற்சி செய்தார். Dans son travail, ils ont essayé non seulement de la licencier, mais aussi qu'elle ne soit de la licencier. தேவன் என்ன செய்தார்? அதை விட பெஸ்டான ஒரு வேலையும் கொடுத்து வீட்டுக்கிட்டவான ஒரு இடத்திலே வேலையும் கொடுத்தாருன்னு Mais qu'est-ce qu'a fait Dieu? C'est que Dieu lui a donné un meilleur travail et un travail qui était plus proche de chez elle. நாங்கள் என்னதான் நடந்தாலும் நாம் நம்முடைய தேவனிலே தான் சாய்ந்திருக்கிறோம். Donc quoi qu'il arrive, nous devons toujours faire confiance dans le Seigneur. எல்லாவற்றை முடிவிலே அவர் நன்மையாக நமக்கு கொண்டு வந்து சேர்க்கிறவர். ஆமென். Parce qu'à la fin, il transforme tout pour notre bien. ஆவே இவர்களை அங்கே வனாந்தரத்தினூடாக வழிநடத்தினார். Donc nous voyons qu'il conduit le peuple d'Israël à travers le désert. அவர்களுக்கு அது ஒரு புதிய அனுபவம். Et c'est une expérience nouvelle pour ce peuple. பழைய நண்பர்கள் இல்லை. Ils n'ont plus leurs anciens amis. பழைய பகைஞர் இல்லை. Ils n'ont plus leurs anciens ennemis. எல்லாவற்றிலும் தேவனை நம்பி இருந்தார்கள். Mais dans toutes les choses, ils devaient faire confiance dans le Seigneur. பழைய அடிமைத்தனம் கூட அவர்களுக்கு இல்லை. Ils n'avaient même plus cet esclavage. பாருங்கள் 16வது வசனத்திலே, Et nous voyons dans le உபாகமம் verset, 8ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே, dans le verset 14, உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்தரத்திலே உன்னை போஷித்தவராகிய உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாதே. qui t'a fait manger dans le désert la manne inconnue à tes pères. 18வது வசனத்திலே சொல்லப்படும் உன் தேவனாகிய கர்த்தரை நீ நினைப்பாயாக. Dans le verset 18, il est dit, souviens-toi de l'Éternel, ton Dieu. ஏன் தேவன் வனாந்தரத்தினூடாக வழிநடத்தினார் என்று சொன்னால் தேவனை அவர்கள் மறவாமல் இருக்கும்படியாக. Donc pourquoi le Seigneur les a guidés à travers le désert? C'est pour que le peuple d'Israël n'oublie pas le Seigneur. உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் அற்புதங்கள் அடையாளங்களினூடாக வழிநடத்துகிறார் ஏன் என்று சொன்னால் நீங்கள் தேவனை மறவாமல் இருக்கும்படியாக. Et si Dieu vous guide aussi dans vos vies à travers les miracles et les épreuves, c'est pour que vous aussi vous n'oubliez pas Dieu. நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலே கூடாக நீங்கள் செல்லும் பொழுது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்து இதோ நான் இருக்கிறேன் பிள்ளையே என்று சொல்லி வழிநடத்தினார். ஏனென்றால் என்னுடைய வாழ்க்கையிலே தேவனை மறவாமல் இருக்கும்படியாக. Si dans une situation désespérée Dieu a fait un miracle dans votre vie, il vous a conduit, c'est pour que vous n'oubliez pas que Dieu existe. ஆகவே சோதனையினூடாக வழிநடத்துகிறார். Donc c'est pour cela que Dieu nous guide à travers les épreuves. வனாந்தரத்தினூடாக வழிநடத்துகிறார். Il nous guide à travers le désert. அடுத்ததாக வார்த்தையின் வல்லமே நாங்கள் அறிந்து உணரும்படி கர்த்தர் நம்மை வழிநடத்துகிறார். Ensuite Dieu nous guide pour que nous puissions connaître la puissance de la parole de Dieu. இது மிகவும் முக்கியம். உங்களுடைய பைபிள்ல பாருங்க, C'est quelque chose de très important dans Deutéronome. 3-4 வசனத்தை பாருங்கள். Dans le verset 3-4.
அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். 4வது வசனம் வாசிக்கிறேன். இந்த 40 வருஷமும் உன்மேல் இருந்த வஸ்திரம் பழசாய் போகவும் இல்லை, உன் கால் வீங்கவும் இல்லை என்று சொன்னார். Deutéronome 8, chapitre 8, versets 3 et 4. Il t'a humilié, il t'a fait souffrir de la faim et il t'a nourri de la manne que tu ne connaissais pas et que n'avaient pas connu tes pères, afin de t'apprendre que l'homme ne vit pas de pain seulement, mais que l'homme vit de tout ce qui sort de la bouche de l'Éternel. Ton vêtement ne s'est point usé sur toi, ton pied ne s'est point enflé pendant ces 40 années. இங்கே நான் வாசித்தேன், அதாவது மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு. Donc il est dit afin que tu apprennes que l'homme ne vit pas seulement de pain, mais que l'homme vit de tout ce qui sort de la bouche de l'Éternel. தேவன் என்னை வழிநடத்துகிறார், உங்களை வழிநடத்துகிறார், வார்த்தையின் வல்லமையை நாங்கள் உணரும்படிக்கு. Donc Dieu nous guide pour que nous puissions connaître la puissance de sa parole. இந்த இடத்துல நாங்கள் பல காரியங்களை செய்யலாம். Ici, nous pouvons faire de nombreuses choses. பலவிதமாக உங்களை நாங்கள் மகிழ்விக்கலாம். Nous pouvons vous divertir de nombreuses façons. பலவித கதைகளை கருத்துக்களை சொல்லி உங்களை உற்சாகமூட்டலாம். On peut vous rendre plus enthousiaste en vous racontant de nombreuses histoires. ஆனால் முக்கியம் தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ளே பதியாவிட்டால் அதில் ஒரு பிரயோஜனமும் இல்லை. Mais la chose la plus importante, c'est que si la parole de Dieu n'est pas ancrée en vous, tout cela ne sert à rien. என்னுடைய வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கையில நான் விரும்புவது தேவனுடைய வார்த்தையை முக்கியப்படுத்த வேண்டும். Donc ce que je veux dans ma vie et dans vos vies, c'est que la parole de Dieu ait une importance particulière. அதிலே தான் வல்லமை உண்டு, அதிலே தான் ஜீவன் உண்டு, அதுதான் நம்மை உயிர்ப்பிக்கிறது. Et c'est dans la parole de Dieu qu'il y a la puissance et qu'il y a la vie et qui peut nous régénérer. ஆக இங்கே நாங்க பார்க்கிறோம், அங்கே தேவனுடைய வார்த்தையை நீ உணரும்படிக்கு கர்த்தர் உன்னை இந்த பாடுகளின் ஊடாக வழிநடத்தினார். Donc nous voyons ici que Dieu nous a guidés à travers les épreuves pour que nous puissions ressentir quelle est la puissance de la parole de Dieu. ஒரு ராணுவ அதிகாரி வயசு போய்விட்டது, அவர் தன்னுடைய ஸ்தானத்துக்கு இன்னொருவனை அங்கே நிறுத்திவிட்டு அவர் தன்னுடைய இடத்துக்கு போக வேண்டியிருந்தது. Un commandant de l'armée, quand il a pris sa retraite, il a choisi une autre personne pour prendre sa place. அவருக்கு 2 பேர் இருந்தார்கள், அவர்கள் 2 பேரிலும் அவருக்கு நம்பிக்கை. Et il devait choisir entre 2 personnes. Ces 2 personnes, il leur faisait confiance. இந்த 2 பேர்லயே ஒரு ஆளை அவர் தெரிவு செய்ய வேண்டும். Et entre ces 2 personnes, il devait choisir une personne en particulier. 2 பேரையும் ஒரு காட்டுக்கு அழைத்து சென்றார். Donc il les a emmenés tous les deux dans une grande forêt. ஒருவனை அங்கே தூரமாக ஒரு மரத்துக்குள்ளே இருக்கும்படி சொல்லிவிட்டு Il a dit à l'un d'entre eux de rester sous un arbre. மற்றவனை அழைத்து Et il a demandé à l'autre. துப்பாக்கி அவனுடைய கையிலே கொடுத்து Il a appelé l'autre, il lui a donné un fusil. அவனை பார்த்து சொன்னார், அங்கே ஒரு மரம் தெரிகிறது பார். Il lui a dit, regarde là-bas, tu vois un arbre. அதிலே ஒரு கிளையிலே ஒரு குருவி இருக்கிறது. Tu vois sur cet arbre, il y a une branche et sur cette branche, il y a un oiseau. அதற்கு சுடும்படியாக குறிவை என்று சொன்னார். Et tu dois mettre ta cible pour tuer cet oiseau. அவன் இப்பொழுது சரியாக குறி வைக்கிறான். Et donc il essaye de cibler l'oiseau avec son fusil. இப்பொழுது இவர் கேட்டார் அவனை பார்த்து, உனக்கு அந்த மரம் சரியா தெரியுதானே? Et donc le commandant demande à l'homme, est-ce que tu vois bien l'arbre? ஆம் தெரிகிறது. Et l'homme répond, oui, je vois bien l'arbre. குருவி இருக்கிற கிளை தெரிகிறதா, அந்த branch? Et il demande, est-ce que tu vois bien la branche sur laquelle est posé l'oiseau? தெரிகிறது. Il dit, oui, je vois. குருவி தெரிகிறதா? Et il demande, est-ce que tu vois l'oiseau? தெரிகிறது. Il dit, oui, je vois l'oiseau. துப்பாக்கியை தான்னு சொல்லி அவனை அனுப்பிட்டு மற்றவனை கூப்பிட்டார். Il lui a repris le fusil, il a appelé l'autre. இதே போல அவனையும் குறி பார்க்கும்படி சொன்னார். Et à l'autre aussi, il a demandé de viser l'oiseau qui était posé sur la branche. அவன் குறி பார்க்கிறான். L'autre aussi cible l'oiseau. மரம் தெரிகிறதா? Il demande, est-ce que tu vois l'arbre? அவன் சொன்னான், இல்லை தெரியவில்லை. Et il répond, non, je vois pas l'arbre. குருவி இருக்கிற கிளை தெரிகிறதா? Est-ce que tu vois la branche sur laquelle est posé l'oiseau? தெரியவில்லை. Non, je vois pas la branche. குருவி தெரிகிறதா? Est-ce que tu vois l'oiseau? ஆம் குருவி தெரிகிறது என்று சொன்னான். Il dit, oui, oui, je vois bien l'oiseau. துப்பாக்கி வாங்கிவிட்டு அவனை கட்டி அணைத்து சொன்னாரா, நீதான் எனக்கு அடுத்த இடத்திலே வர வேண்டியவன் என்று சொன்னாரா. Il a repris le fusil, il l'a embrassé, il a dit, c'est toi qui prendras ma place. அவனுடைய குறி குருவியிலே இருந்தது. Parce que son objectif, sa cible était l'oiseau. இதே போலத்தான் கர்த்தர் நம்மை வழிநடத்துகிறார். Donc vous voyez, c'est de cette façon-là que Dieu nous guide. இந்த இடத்திலே நாங்கள் பாடல்கள் படிக்கிறோம். Ici, nous chantons des chants, ஜெபிக்கிறோம். nous prions. எல்லாம் எங்களை ஆயத்தப்படுத்துகிறது. Tout cela, c'est pour nous préparer. எதற்கு எங்களை ஆயத்தப்படுத்துகிறது? Et pourquoi tout cela nous prépare? வார்த்தைக்கு நேராக எங்களை ஆயத்தப்படுத்துகிறது. C'est pour que nous puissions nous écouter la parole de Dieu. தேவன் தம்முடைய வார்த்தையை நாங்கள் அறிந்து உணரும்படி தான் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். Dieu nous guide pour que nous puissions connaître et apprendre sa parole.
அங்கே நாங்கள் பார்க்கிறோம் தேவன் தம்முடைய வார்த்தையை அறிந்து கொள்ளும்படி அங்கே அவர்களை வழிநடத்தினது மாத்திரமல்ல அவர்களை போஷித்தார். Nous voyons que Dieu, non seulement il les a guidés pour qu'ils puissent connaître sa parole, mais aussi pour qu'ils puissent les nourrir. வனாந்தரத்திலே அவர்களை போஷித்தார். Il les a nourris dans le désert. அங்கே தாவீது சொல்லுகிறார் தூதர்களின் அப்பத்தினால் மனுஷர்களை தேவன் போஷித்தார் என்று சொல்லி. David a dit que le peuple d'Israël avait été nourri par la nourriture des anges. அந்த கஷ்டமான சூழ்நிலையிலும் மேன்மையான ஆகாரத்தை அவர்களுக்கு தேவன் கொடுத்தார் பாருங்க. Même dans une situation de difficulté, Dieu leur a donné une nourriture qui était digne des anges. எலியா ஒரு சந்தர்ப்பத்திலே சோர்ந்து போய்விட்டான். Une fois, Élie était déprimé. அவனுக்கு அங்கே தேவன் காகத்தினூடாக போஷிப்பை அனுப்பினார். Mais Dieu lui a envoyé la nourriture à travers les corbeaux. அங்கே சூடான அப்பமும் தண்ணீரும் அவனுக்கு கிடைத்தது. Il a reçu du pain chaud et de l'eau. பஞ்ச காலத்திலே ஒரு விதவையினூடாக தேவன் அவனை போஷித்தார். Et pendant la famine, Dieu l'a aussi nourri à travers une veuve. சீஷர்கள் இயேசு மரித்து விட்டார் என்று சொல்லி திரும்பவும் மீன் பிடிக்க போய் விட்டார்கள் குளிருக்குள்ளே. Nous voyons que après la mort du Seigneur Jésus-Christ, les disciples sont retournés pour aller pêcher. அவர்களுக்கு ஒன்றுமே அகப்படவில்லை. Mais ils n'ont rien réussi à attraper. இயேசு அந்த இடத்திலே வந்து வலதுபுறமாக திரும்பவுமாய் வலையை போடுங்கள் என்று சொன்னார். Dieu leur a dit, le Seigneur Jésus leur a dit, remettez le filet dans l'eau. அவர்கள் மீனை இழுக்க முடியாமல் இழுத்து கொண்டு வரும்போது அங்கே கரையிலே அவர்களுக்கு சுட சுட மீனும் அப்பமும் அங்கே இயேசு செய்து கொடுத்தார் என்று நாங்கள் வாசிக்கிறோம். Et alors qu'ils ne pouvaient même pas reprendre le filet parce que tellement il y avait de poissons dedans, ils ont vu que le Seigneur Jésus-Christ l'attendait sur le rivage avec des poissons grillés. நாம் எல்லாம் முடிந்ததென்று நாங்கள் பின் முதுகை காட்டி போனாலும் கூட கர்த்தர் நம் பின்னே வந்து நம்மை வழிநடத்துகிறார். Donc même si nous pensons que tout est fini et que nous retournons, le Seigneur Jésus-Christ, lui, va toujours au-devant de nous. நாங்கள் என்ன நடந்தாலும் கிறிஸ்தவர்கள் வித்தியாசமானவர்கள். Donc quoi qu'il arrive, nous les chrétiens, nous devons être என்ன différents. நடந்தாலும் கர்த்தரையே தேடுவார்கள். Quoi qu'il nous arrive, nous devons toujours chercher le Seigneur Jésus-Christ. Et les chrétiens doivent toujours donner la première place au விரும்பினது Seigneur. வரலாம் வராமல் போகலாம். Peu importe ce que les choses où nous désirons arrivent ou pas, தேவனும் பின்னே வந்து எங்களை போஷிக்கிறவராய் இருக்கிறார். Dieu vient toujours avec nous et Amen. il nous nourrit. ஆமென். 5 அப்பங்களையும் 2 மீனையும் எடுத்து 5000 பேருக்கு போஷித்தவர் நம்முடைய தேவன். Le Seigneur Jésus-Christ, notre Dieu, est celui qui a transformé qui a இன்றைக்கும் changé நம்மை போஷிக்கிறார். 5 pains et 2 poissons et les a multipliés et aujourd'hui encore il nous nourrit. அதனால் தான் இயேசு சொன்னார் என்னத்தை உண்போம் என்னத்தை உடுப்போம் என்னத்தை குடிப்போம் என்று நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்று C'est pour இயேசு ça que சொன்னார். le Seigneur Jésus-Christ a dit ne vous inquiétez pas de quoi vous allez vous vêtir, de quoi vous allez vous nourrir, de quoi vous allez boire. 8ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே நாங்கள் வாசித்தோம் இந்த 40 வருஷமும் உன்மேல் இருந்த வஸ்திரம் பலதாய் போகவும் இல்லை உன் கால் வீங்கவும் இல்லை. Dans le verset 4, nous avons lu ton vêtement ne s'est point usé sur toi et ton pied ne s'est point enflé pendant ces 40 années. தேவன் அவர்களை போஷித்தது மாத்திரமல்ல அவர்களை உடுத்துவித்தார் என்று நாங்கள் வாசித்தோம். Donc nous lisons que non seulement Dieu les a nourris mais il les a aussi habillés. இந்த நாகரிகமான இந்த உலகத்திலே உடை என்பது ஒரு பெரிய பிரச்சனைக்குரிய ஒரு விஷயம். Dans une société moderne, l'habit est quelque chose de très important. எத்தனையோ மாற்றங்கள் வந்து போகிறது. Il y a beaucoup de changements qui viennent et qui நாகரிகம் பெருக பெருக உடையின் வசதிகளும் அதிகமாக வேண்டி இருக்கிறது. Et plus la civilisation change et plus les facilités pour s'habiller aussi changent. ஒரு நியூ இயருக்கு போட்ட Dress போட்டோவில Facebookல வந்து அடுத்த நியூ இயருக்கு என்னால போட முடியாது. Un vêtement que j'ai mis et que j'ai pris, avec lequel on m'a pris en photo et qui est sur Facebook, je ne peux pas remettre ce vêtement l'année prochaine. ஒரு வெட்டிங்கிலே போட்ட சூட் போட்ட சாரி அடுத்த வெட்டிங்கிலே போட முடியாத Facebookல வந்துச்சு. Un costume ou un sari que j'ai mis lors d'un mariage, je ne peux plus le remettre à un autre mariage parce que il a été publié sur Facebook. ஆகவே நாகரிகம் பெருத்த இந்த தேசத்திலே உடை என்பது ஒரு பிரச்சனைக்குரியதுதான். Dans une société où la civilisation ou la modernité est très importante, l'habit devient aussi très important et devient un problème. கவனிங்க இந்த 40 வருஷமும் அங்கே மோசேயினூடாக ஜனங்களை தேவன் வழிநடத்தும் பொழுது அவர்களை அவர் உடுத்துவித்தார். Mais nous voyons que pendant ces 40 ans quand Dieu a guidé le peuple d'Israël, Dieu les a habillés. நீங்கள் வாசித்தீர்கள் அவருடைய உடை பழசாய் போகவில்லை. Nous avons lu que leurs vêtements ne s'est point usé. அவருடைய சப்பாத்து அவருடைய ஷூ தேய்ந்து கிழியவில்லை. Et que leurs chaussures ne s'est pas usées, ne se sont pas déchirées. தேவன் அவர்களுக்கு அற்புதம் செய்தார். Dieu a fait de grands miracles pour eux. ஆனாலும் ஒரே நிறம் Mais en même temps, ஒரே உடுப்பு ce n'est qu'un seul vêtement. ஆனால் பழசாகவும் இல்லை கிழியவும் இல்லை. Ce sont les mêmes vêtements et les mêmes chaussures et ils ne sont point usés, ne sont point déchirés. இயேசு சொன்னார் காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள். Le Seigneur Jésus-Christ regardait les oiseaux dans le ciel.
காட்டு புஷ்பங்களை இவ்வண்ணமாய் அல்லது இவ்விதமாய் தேவன் உடுத்துவித்தால் உங்களை உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? Regardez les fleurs, vous avez vu comment Dieu les habille de la même façon, encore plus Dieu vous habillera mieux. ஸோ நான் கேரண்டி பண்ணுகிறேன், அடுத்த வெட்டிங்கில் உங்களுக்கு நியூ சாரி நியூ சூட் இருக்கும். Donc je vous garantis qu'au prochain mariage vous aurez un bon costume et un beau sari. அடுத்த நியூ இயர்ல நியூ சூட் நியூ Dress இருக்கும். Et à la prochaine année vous aurez aussi un nouveau costume et un nouveau sari. ஆகவே அவர்களை உடுத்துவித்தது உண்மை என்று சொன்னால் கர்த்தர் நம்மை உடுத்துவிப்பார். Donc s'il est vrai que Dieu a habillé le peuple d'Israël, il nous habillera aussi. ஆகவே நாங்கள் பார்க்கிறோம் அவர்களை அவர் சுமந்து வந்தார். Nous voyons que Dieu les a portés. அங்கே போஷித்தார், உடுத்துவித்தார். உபாகமம் ஆரம்பிக்கும் பொழுதே அங்கே மோசே சொல்லுகிறார், கர்த்தர் உங்களை சுமந்து வந்த எல்லா வழியை நினைத்துக் கொள்ளுங்கள். Il les a nourris, il les a habillés, mais il les a aussi portés. C'est pour ça qu'il est dit de se souvenir du chemin que l'Éternel leur a fait marcher. அங்கே ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு சென்றார். Comme Dieu porte, comme un homme porte son fils. பாருங்கள், கர்த்தர் ஒரு பிள்ளையை சுமக்கிறது போல உங்களையும் என்னையும் சுமந்தார். Nous voyons que Dieu nous porte et nous a portés comme un homme porte son fils. நீங்கள் இவ்விடத்துக்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த எல்லாவற்றிலும், அது மலையா இருக்கலாம், ஆறா இருக்கலாம், எந்த பாதையா இருக்கலாம், நீங்கள் நடந்து வந்த எல்லாவற்றிலும், dans tout le chemin que vous avez parcouru, quel que soit ce chemin, உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை நீங்கள் கண்டீர்களே. Vous avez vu que le Seigneur Jésus-Christ vous a porté. ஆமென். Amen. தேவன் இப்படித்தான் நம்மை சுமந்து இந்த இடம் வரைக்கும் கொண்டு வந்திருக்கிறார். C'est ainsi que Dieu nous a portés et nous a amenés jusqu'à présent.